வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு 38 அளவு உடம்புல நேரடியாக அளவு எடுத்துருக்குறோம். அந்த மெஷருக்கு எப்படி ப்ளவுஸ் கட்டலான்னு காட்டுறேன். இப்போ 38, அதோட நம்ம 4 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் சேர்த்துக்கிறணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு 42 வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு 10.5 ஆன்சர் வரும். அப்போ செஸ்ட் ரவுண்ட் 10.5 வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இதுக்கு பிறகு உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்குதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறங்க. இல்லை ஒரு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் செஞ்சால் நம்மளுக்கு இந்த 38ல் -4 இன்ச் போனால் 34 தான் இடுப்பு வரும். இது ஃபார்முலா வைஸ் பிரகாரம். சப்போஸ் உங்களுக்கு இது கூடவும் வரலாம், இது குறையவும் வரலாம். இவ்வளோ தான் இது. அடுத்தது ஷோல்டரும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்டாண்டர்டாக இந்த 38 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிட்டு -1 சேர்த்துக்கிறணும். அதாவது இந்த 38 8ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 வர்ற ஆன்சரோட. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 5.25, அதாவது 5.5 5.25 வரும். 5.5 பாயிண்ட் வரும். நம்ம 5.25க்கு வச்சுக்கலாம். அப்படிதான் ஷோல்டர் கால்குலேட் பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் ஃபுல் ஷோல்டர் எங்களோட அளவை எடுத்துட்டு உடம்புல அதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எனக்கு 14 ஃபுல் ஷோல்டர் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 7, அந்த 7ல் -2 போக, அதாவது நம்ம 5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படியும் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இவ்வளோ தான் இந்த சாரியில் வர்ற துணியை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு அகலமே இருக்குது. அகல வயசும் லென்த்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மூட்டு போடணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண. ஸ்லீவ் எவ்வளோ உயரம் லென்த்து வேணும்னு பார்த்துக்கிறேங்க. இங்கே கீழே பைப்பிங் மாதிரி மடிச்சிருக்கிறனால கீழே நான் அப்படியே வச்சுக்கிறேன். மேலே மட்டும் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் சின்ன கை தான் வைக்க போகிறேன். அப்போ 7 இன்ச்சு உயரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். முன்னுக்கு நம்ம கூடுதலாக ஒட்டுக்குருவோம். அதுக்கு பிறகு நம்ம சைடில் பின் பக்கத்துக்கு நம்ம ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் அகலம் எவ்வளோ வேணும்னு சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செஸ்ட் ரவுண்டை 5ஆல் டிவைட் பண்ணியும் போடலாம். அதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்குது, எனக்கு கால்குலேட் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அடி அகலம் நம்மளுக்கு கைக்கு இந்த அடி அகலம் கீழே வரும். அது எவ்வளோ வருதோ அதோட ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க. அந்த அகலம் இருந்தால் நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இதை மடித்து போட்டுக்கிறேன். பின்னாடி நான் மூட்டு போட்டுக்கிடுவேன். இப்போ சரியாக 9 இருக்குது. அப்போ இந்த அடி அகலம் நம்மளுக்கு 6 தேவை. அப்போ அந்த 6க்கு நேராக கோட் போட்டுட்டு மேலேருந்து 3 இன்ச்சு டவுன் பண்ணணும். 3 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு இந்த நம்ம தையலுக்கு விட்டுருக்குறோம் இந்த இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு வரை நேராகவே அப்படியே கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை அப்படியே வளைச்சி கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த 3 இன்ச்சு டவுனோட. அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து இதை கிராஸாக கோடு போட்டுருங்க. இது தையலுக்கு. முன்கை வரையில் இந்த 2 இன்ச் நம்ம இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு நடுவில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு இதை அப்படியே கொண்டாந்து கொடுத்து இதோட கனெக்ட் பண்ணிட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் உள்கை, அது மேல் கை. விரித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் இது வெட்டியாச்சு. நம்ம எந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ துணி ஜாயின் பண்ணணும். அதை சிசர் கட் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. மீதமுள்ளதில் தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடு எடுத்துக்கலாம். இந்த 2 கரைப்பகுதியும் ஓரத்தில் இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கிறோங்க. மடித்து வச்சுட்டு இப்போ கீழே நம்ம இது தேவையில்லை, நம்மளுக்கு போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம 1 இன்ச்சு நம்ம லைனிங், அதாவது 1/2 இன்ச்சு போதும். பீஸ் கொடுத்து திருப்புறதுனா 1 இன்ச்சு வச்சுக்கணும். நம்ம லைனிங் தான் கொடுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு. அப்போ 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைச்சிக்குவோம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு மேலே உயரம் எடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே நார்மலாக 13.5 இன்ச்சு வச்சா போதும் ப்ளவுஸு. நான் 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கூட உயரம் வேணும்னா கூட உயரம் எடுத்துக்கிறோங்க. 13.5 இன்ச்சு. மேலே மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். போட்டாச்சு. இப்போ
ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணணும். இந்த 38 சைஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃப் ஷோல்டர் எடுத்திருந்தா 7 வச்சுக்கிறங்க. 7 வச்சு அதில் -1 இன்ச் பண்ணிக்கிறங்க. 6 வரையும் வச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம வந்து 8ஆல் டிவைட் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரஃப்பாக சொல்கிறேன், ஒரு 3 இன்ச்சு 38 சைஸ்க்கு விட்டுக்கிறங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கிறங்க. இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் உள்ளடக்கி வெட்டுவோம். லைனிங் ப்ளவுஸ்னால் இதிலே அடித்து திருப்பிடலாம். 3 இன்ச்சு விட்டாச்சு. ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 போதும், இன்னொரு 3 இன்ச்சு, அப்போ 6 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். அப்போ மேலேருந்து அதே 6 இன்ச்சை கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சோம் ஆரம்பத்தில் 10.5 மார்க் பண்ணிக்கிறணும். 10.5 மார்க் பண்ணியாச்சு. இது அப்படியே நேராக கோடு போட்டுக்கணும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் எடுத்து அதையும் கோடு போட்டுக்கணும். நான் பின்னுக்கு டாட் போடையில், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாட் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இது மிட் பாயிண்ட் பார்த்து 3 இன்ச்சு வரும். அதே 3 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு இப்படி ஒரு சீடி மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த 2 மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதாவது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அடுத்தது நெக்கு இறக்கும். நான் வந்து ஒரு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை அப்படியே பெட்டி ஷேப் வேணால் வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன்னா இதையும் கர்வ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நேர் கட்டிங் தான் நான் போட போகிறேன். இது அப்படியே வந்து மேலே வச்சுட்டு நம்ம என்ன ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கோமோ பேக்கில் எடுத்துருக்கோமோ அதையே அப்படியே எடுத்துட வேண்டியதான். முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஒக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். விட்டுட்டு சேம் அதே எக்ஸாக்ட் அளவை மார்க் பண்ணிக்கிறேங்க. இது செமி கிராஸாக நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் துணி காணாததுனால அதே அளவு ஆம் இறக்கமும் ஷோல்டர் உயரமும் நெக்கு இறக்கம் வந்து மட்டும் நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும் மேலேருந்து. அப்போ 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கிடுவோம். இப்படி வச்சுக்கிறோங்க. ஒரு துணி மேலே இதை எடுத்து வச்சுட்டு இதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த அளவு அகலம் நம்மளுக்கு தேவை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தச்ச பிறகு ஷேப் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த ஷேப்பை கொண்டாந்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு இதில் நம்மளுக்கு நடுவில் ஒரு 2 இன்ச்சு இல்லாட்டி 2.5 இன்ச்சு துணி நம்மளுக்கு டாட்டுக்கு போயிடும். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் 2.5 இன்ச்சு தான், ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 2.5 இன்ச்சும் அந்த 2.5லேருந்து இந்த பகுதிக்கு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே 9.5 தான் வருது. நம்ம ஒரு 10 இன்ச்சுக்கு அந்த 9.5க்கு நம்ம இந்த இடத்துக்கு தேவை. இவ்வளோ தான் நம்மளுக்கு பட்டியோட அகலம் தேவை. அதுக்கு பிறகு உயரம் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து உயரம் எவ்வளோ வேணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு போதும். மடித்து தைக்க எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி துணியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 4 இன்ச்சுக்கு உயரம் போட்டுட்டு இதை வச்சு இப்படி ஷேப் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம எப்பவும் பட்டி வெட்டுற மாதிரி இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு பிறகு இதில் தையலும் அதுக்கு தையல் போக உங்களுக்கு சரியாக வரும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் தச்சு முடிச்சுட்டு எவ்வளோ உயரம் பட்டியிலேருந்து பேக் பீஸோடு மடித்து தைக்கணுங்கிறத பார்த்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் கூட வெட்டியிருக்கிறேன். நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருக்கிறிய பட்டி வந்து நம்ம சேமாக வெட்டி தான் நான் இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். அது வந்து ஒரு சிலருக்கு பத்தாமல் போயிடுது, பிடிக்கிற மாதிரி இருக்குங்கவும். இது நம்ம எக்ஸஸாகவே எடுத்துருக்குறோம். நீங்கள் இதை வந்து அட்டாச் இந்த டாட் பிடிச்ச பிறகு இந்த பட்டி இதோட பொருத்திட்டு பேக் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மீதமுள்ளதை நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு கூடுதலாக வெட்டி காமிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த பீஸை வந்து நீங்கள் லைனிங்கில் போட்டு கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.